Hello everyone, this is Jagan from JDC Interiors. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூபிவிசி ஃப்ளூட்டட் பேனல் ஃபேக்ட்ரிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிக்கே வந்திருக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து நிறைய நம்ம சைட்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஹோல்சேலாக ப்ரொக்யூர் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹியூஜ் குவான்டிட்டி ஒரு சைடுக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் ஹோல்சேல் மேனுஃபேக்சர்கிட்டே வந்து டேரெக்டாக நம்ம வந்து கால் பண்ணி ஸோ அங்கேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். ஸோ இது நம்ம எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூரில் இந்த ஃபேக்ட்ரி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன மாதிரியான பேனல் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்ன மெத்தடில் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயிட் கலர் எக்ஸ்டீரியர் ஃப்ளூட்டட் பேனலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 years வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட டென்சிட்டியுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் அதிகமாக படுறதுனால வந்து யூவி கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து சன்லைட்டில் வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ளூட்டட் பேனல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கலர்ஸில் அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. மோர் தென் 5 டிசைன்ஸ்க்கு மேலே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்டீரியர். ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு பேக் டு பேக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ என்னென்ன இன்டீரியர் ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் ஆகிட்டு வந்து உங்களுக்கு பேக்கிங்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பண்ணி இவங்க வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம சென்னையிலே வந்து இது வந்து ஹோல்சேலாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நமக்கு வந்து சென்னையில் இருக்க இன்டீரியர் டிசைனர்ஸ்க்கு எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்வான்டேஜும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கிடைக்கும். நீங்களே நேரில் போய்ட்டு மெட்டீரியல் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு என்னென்ன குவான்டிட்டி தேவை, எந்த மாதிரி டிசைன்ஸ் தேவைன்ற மாதிரி நீங்கள் நேரில் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக தான் இருக்குங்க உங்களுக்கு. நம்ம இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப்ல ஃப்ளூட்டட் பேனல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன விஷயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபால் சீலிங் பண்ணோம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபால் சீலிங்கில் ரூஃபில் இருக்க பிவிசி ஃப்ளூட்டட் பேனல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பிவிசி மாதிரியே வந்து யூபிவிசி ஃப்ளூட்டட் பேனல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து வால் பேனலிங்க வந்து அந்த யூபிவிசி ஃப்ளூட்டட் பேனல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவி யூனிட்ஸு, வார்ட்ரூப்ஸு, அதாவது பேனலிங் ஒர்க்ஸு, ஸோ இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்து அந்த மாதிரி பெரிய ஃப்ளூட்டட் பேனல் நம்ம போடலாம். இவங்களுமே வந்து ஒரு டிசைனர் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவுமே ஃப்ளூட்டட் பேனல் தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேக் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய டிசைன்ஸில் வந்து நம்ம வந்து மாற்றி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பேக் சைடில் வந்து ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ மேலே லைட் போட்டுருக்காங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து யூஸ்வலாக வந்து பிவிசியில் ஃபால் சீலிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃபுமே நல்லா இருக்கும். அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவிசின்னும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேஸான மெட்டீரியலுங்க. இதுவே வந்து நம்ம யூபிவிசின்னு பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸுமே அதிகமாக இருக்கும், டென்சிட்டியும் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவிசி மெட்டீரியல் வந்து லைஃப் வந்து ரொம்ப கம்மிங்க. இந்த யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து லாங் லாஸ்டிக்காக ரொம்ப வருஷத்துக்கு வந்து நல்லாவே உழைக்குங்க இந்த மாதிரி யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிவிசியோட காஸ்ட்டுக்கே வந்து இவங்க வந்து இந்த யூபிவிசி மெட்டீரியல் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. இதோட பேனல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைப்பை பொறுத்து வேரி ஆகும். இன்டீரியருக்கு ஒரு காஸ்ட் சொல்கிறாங்க, எக்ஸ்டீரியருக்கு ஒரு காஸ்ட் சொல்கிறாங்க, மேலே ஃபால் சீலிங்க்கான யூபிவிசி ஃப்ளூட்டட் பேனல் ஒரு காஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் காஸ்ட்டும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே வந்து எக்ஸ்டீரியர் ஃப்ளூட்டட் பேனல் வந்து மேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பேக்கிங் பண்ணி நம்ம வெளியூருக்குலாம் வந்து டேரெக்டாக வந்து சப்ளை பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இன்னொரு விஷயம் யூவி கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து இன்டீரியருக்காக பர்டிகுலராக யூஸ் பண்ணுற ஃப்ளூட்டட் பேனலுங்க. இது வந்து நம்ம டிவி யூனிட்டு, பேனலிங் ஒர்க்ஸு, ஸோ நம்ம வால் கிளாடிங்கு, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க வந்து ஃபால் சீலிங்கில் யூஸ் பண்ணுற ஃப்ளூட்டட் பேனலுங்க. இந்த மாதிரி ஃபால் சீலிங்கில் யூஸ் பண்ணுற ஃப்ளூட்டட் பேனல் வந்து காஸ்ட் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டும் அதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 70 to 80% வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபால் சீலிங் ஃப்ளூட்டட் பேனல் பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றதில் தான் சேனல் போட்டு பண்ணணும். இது வந்து எல்லாமே இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான். ஒன்று வந்து பேலன்ஸ் அவங்க பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பின் மூலிமா வந்து ஈஸியாக நம்ம வந்து இன்டர்லாக் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஸ்க்ரூஸுமே வந்து விசிபிளாக தெரியாதுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணுற ஃப்ளூட்டட் பேனலுங்க. இது தாங்க வந்து ரொம்பவே திக்னஸ் அதிகமாக இருக்குது. இன்டீரியரில் யூஸ் பண்ணுற ஃப்ளூட்டட் பேனலை விட எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணுற ஃப்ளூட்டட் பேனல் வந்து திக்னஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இன்னொரு வருஷம் இவங்களே வந்து ஒரு 10 years வந்து கேரண்டி கொடுத்துட்றாங்க. கலர் வந்து ஷேட் ஆகாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஃப்ளூட்டட் பேனல் பண்ணும்போது யூவி ட்ரீட் பண்ணிடுறாங்க. ஸோ யூவி ட்ரீட் பண்ணும்போது வந்து நம்ம சன்லைட் எவ்வளோ பட்டாலுமே வந்து அதோட கலர் வந்து ஷேடாக வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டீரியருக்காக வந்து எக்ஸ்டீரியருக்காக
இவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபால் சீலிங்கில் போடுற ஃப்ளூட்டட் பேனலுங்க. இதை வந்து இவங்களே சொல்கிறாங்க பேனலிங் ஒர்க்குக்குமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், பார்க்கவே வந்து ஒரு யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு சில சைட்லேயும் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவிசியை பொறுத்த வரைக்கும் பிவிசியை விட யூபிவிசி ஃப்ளூட்டட் பேனல் போடும்போது வந்து ஹீட்டுமே வந்து நல்லாவே வந்து கம்மியாகிறத வந்து இவங்களே பார்த்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஷெட்டு தாங்க. இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா வந்து உள்ள ஏசியும் போட்டிருக்காங்க. ஸோ ஏசிக்குள்ளேயும் உங்களுக்கு நிற்கிது. இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு கூலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு ஏசி போடாமல். ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்கோல் மெட்டீரியல் டபிள்யூபிசி இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃப்ளூட்டட் பேனல் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறது ஹீட்டாக்ஸு சிலிக்கான் க்ளூ இது மாதிரி யூஸ் பண்ணி தாங்க ஒட்டுவோம். ஆனால் இதை வந்து ரொம்பவே ஈஸியாக ஒட்டல. இவங்களே வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டமான அந்த ஸ்க்ரூ மெக்கானிசம் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று இன்டர்லாக் பண்ணி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது மூலிமா வந்து நமக்கு வந்து பேக் சைடில் ஒட்டுற க்ளூவோட காஸ்ட்டுமே வந்து சேவ் ஆகுது. இன்னொரு விஷயம் எந்த இடத்துலையுமே வந்து ஜாயின்ட்ஸ் வந்து சுத்தமாகவே விசிபிள் ஆகலாங்க. இந்த இன்டர்லாக் சிஸ்டம் பண்ணுறது மூலிமா நம்ம பேனலிங்லேயே வந்து இந்த நம்ம கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேனலையும் வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. ஈஸியாக வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து நம்ம கார்பெண்டர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாங்க. இதுக்கு வந்து தனியாக டெக்னீஷியன் வந்து நீடு தேவையில்லைங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இம்பார்ட்டன்ட் டிப்ஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.